என்னுடைய கடந்த பதிவில் எந்த கட்சி எவ்வளவு தொகுதிகளை எடுத்து அவர்கள் வெற்றி வாய்ப்புக்கு அருகில் வருகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தியிருந்தேன். இந்த முறை வாக்காளர் சதவீதம் அதிகமாக ஏறியிருக்கிறது என்று பல ஊடகங்கள் அவருடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இதன் காரணமாக விஜய் அவர்கள் வந்துவிடுவார்கள் என்கின்ற மாய பிம்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. உண்மை நிகழ்வு இதோ உங்கள் முன்னால். 2016 சட்டமன்ற தேர்தலில் அப்பொழுது 5.79 வாக்காளர்கள் இருந்தார்கள். அதில் 4.33 கோடி வாக்காளர்கள் வாக்கு அளித்தார்கள். 74% அப்பொழுது பதிவானது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கைப்பற்றியது. இந்த முறை 5.73 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். பதிவானவை 4.83 கோடி வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். வாக்கு சதவீதம் 84%. 10% கூடுதலாக கிடைத்திருக்கிறது. இந்த 10% கூடுதல் வந்த காரணம் 2016, 2021, 2026 இந்த 3 முறை புதிய வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் உள்வாங்கியிருக்கிறார்கள். அதனால் இந்த எண்ணிக்கை 10% கூடுதலாக கிடைத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்த யூகத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் விஜய் அவர்கள் கட்சிக்கு இந்த 50 லட்சம் வாக்குகளை கொடுத்து விடலாம். கடந்த 2021 காலகட்டத்தில் கமலஹாசன் கட்சி தொடங்கி மக்கள் நீதி மையத்துடன் போட்டியிடுகிறார். அவர் பெற்ற வாக்குகள் 18 லட்சம், 19 லட்சம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக 69 லட்சம் வாக்குகளை நீங்கள் விஜய் அவர்களுக்கு கொடுத்து விடலாம். இது 13லிருந்து 14% வருகிறது. இந்த தேர்தலில் நான் நேர்கூடாக பார்த்தது திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தங்களுக்கு வாக்களித்தவர்களை தக்க வைத்துக் கொண்டு விட்டார்கள். அந்தந்த கட்சியும் அவருடைய வாக்காளர்களை தக்க வைத்துக் கொள்ள போராடி கொண்டிருக்கிறது, செய்து முடித்து விட்டார்கள். நாம் தமிழர் கட்சி 6.7% வாக்குகளை அவர் தக்க வைத்துக் கொள்வார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏன் அவருடைய சிலருடைய தொண்டருடன் நாங்கள் பயணித்த போது அவருடன் பேசிய போது அவர்கள் மாறுவதாக தெரியவில்லை. ஆக இந்த தேர்தலில் 84% 10%, விஜய் அவர்களுக்கு கிட்டும். கிராமங்களில் அதிகமான வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சென்றிருக்க காரணத்தால் கடந்த முறை 37% இருந்த திமுக இப்பொழுது அது 34% வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 32லிருந்து 33 1% எடுக்கின்றது. தாவேகா 10லிருந்து 12% வருவார்கள். அவ்வளவுதான் நிகழும். மீதி இருப்பது கூட்டணி கட்சிகளின் வாய்ப்பு, களத்தில் அவர்கள் பணியாற்றிய முறைதான் கிட்டும். ஆக ஏதோ ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி விஜய் அவர்கள் இந்த கோட்டையை பிடிப்பார் என்பது சாத்தியக்கூறுகள் அல்ல. உண்மை கலந்தாலும் இதுதான். வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கா இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கா என்பதுதான் சாத்தியக்கூறுகள். பொறுத்திருந்து பார்ப்போம்.